Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு வீடியோவில் ஆரி ஒர்க் பண்ண ஏர் கிளிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சில்வர் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம என்ன கலரில் கிளிப் பண்ண போகிறோமோ அந்த கலர் கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து ஹார்ட் ஷேப். பேப்பரை வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆர்ட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இதை வந்து நம்ம அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு பிளாக் பெனில் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் தெரியணுன்றதுக்காக நான் சில்வர் கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோன்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அவுட்லைன் தெரியணுன்றதுக்காக செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்க ஏற்கனவே நான் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து டிஷ்யூ கிளாத்து. நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் வந்து நம்ம என்ன டிசைனில் போட போகிறோமோ கிளிப்பை ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஆரி வந்து பீட் நீடலும் சூவிங் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். நம்ம என்ன கலர் பீட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒயிட் பேர்ல் பீடை இதோட சைஸ் வந்து 3. சென்டரில் நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அது வரைக்கும் நம்ம இந்த பீட்ஸை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சரத்தில் தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம பாக்ஸில் கொட்டாமல் நீடில் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். பீட் ஒர்க் போட தெரியாதுன்றவங்க நான் ஆல்ரெடி பீட் ஒர்க் எப்படி போடணுன்னு வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது சைஸ் பெரிய பீடுன்றதுனால நம்ம ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். பீடு வந்து சேர்ந்து ஒட்டி இருந்ததுனா தான் நான் டபுள் பீடாக யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நம்ம ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். சென்டரில் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே வந்து நான் இந்த சைஸ் 3 பேர்ல் பீடை வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அந்த சென்டரில் ஒட்டுறதுக்கு ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கேப் மட்டும் விட்டால் போதும். பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே வந்து சைஸ் 3 ஒயிட் பீட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நம்ம கிளாத்லேயும் நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஸ்டோன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி இது காயிற டைமில் நம்ம வந்து இந்த கிளாத்தோட பேக் சைடு நம்ம டிசைன் போட்ட பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கட் பண்ணும் போது அந்த கிளாத்தோட பிசுறு வந்து வெளியே வரக்கூடாது. அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காலர் கேன்வாஷ்ன்னு கடையில் கிடைக்கும். அந்த கேன்வாஸ் ஷீட் வாங்கி அதை வந்து நான் அதில் ஒட்டிட்டு அதையும் சேர்த்து காய விடுறேன்.
ஸோ நம்ம கட் பண்ணும்போது அந்த கேன்வாஸ் ஷீட்டோடு சேர்த்தே கட் பண்ணுவோம். 2 கேன்வாஸ் ஷீட் கிடைக்கும். நீங்கள் காலருக்கு வைக்கிற கேன்வாஸ் ஷீட்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா அந்த ஷீட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ஒட்டிட்டு அது வந்து நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த கேன்வாஸ் ஷீட்டோடு நான் வந்து சேர்த்து கட் பண்ணுறேன். இப்போ வந்து கிளாத் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா அந்த கேன்வாஸ் ஷீட் வச்சுருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கட் பண்ணி. ஸோ இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு ஓகே தான். பட் நம்ம இதை இன்னும் அடுத்த கோட்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது வந்து பியவே பியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணது ஸ்டிச்சில் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு கேன்வாஸ் ஷீட் வச்சு அதோடு சேர்த்து இதை சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அது பியவே பியாது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ லைஃப்னாலும் வரும். ஸோ நார்மல் நீடில் எடுத்துகிட்டு நம்ம என்ன கலர் கிளிப் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அதை நார்மல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டு தள்ளியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அது பியாதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்டையும் நம்பி சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட் போடுறது நார்மலாக வந்து நம்ம ஹெம்மிங் நாட்லாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நாட் பேக் சைடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கேன்வாஸ் ஷீட்டையுமே வந்து அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணியாச்சு. கேன்வாஸ் ஷீட்டையும் வந்து அதே ஹார்ட் ஷேப்க்கு நம்ம நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு ஹார்ட் ஷேப்பு கிளிப்புக்கு. ஸோ அது வந்து நான் எல்லோ கலரில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட்டில் ஸ்டோன் வச்ச மாதிரி. ஸோ 2 கிளிப்பு வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். இது வந்து டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கிளிப்பும் வந்து கோல்டு, சில்வர், பிளாக் இந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும். இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறதோட இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணல. B7000ன்ற இந்த க்ளூ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து யூஸ்வலாக ஸ்டோனுக்கு ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ ரொம்ப கம்மியாக வர மாதிரி அந்த டியூப் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து க்ளூ ஸ்டிக் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். க்ளூ ஸ்டிக் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ ஆனால் அது வந்து சரியாக ஒட்டுறதில்ல. அது சில டைம் அது பிச்சுட்டு வருது. ஆனால் இந்த க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. ஸோ நம்ம கம்ஃபர்ட்டுக்கு எந்த கிளிப் நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த கிளிப்பில் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து ஒட்டிட்டு இது வந்து நல்லா காய விட்டுருங்க. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இது காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.